கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாள் ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு அடியேன் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் இல்லங்களிலே குடும்பமாய் அமர்ந்து நீங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து இந்த நாள் அவைக்குரிய மன்னாவிற்காகவும் இந்த நாள் சத்தியத்திற்காகவும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட அவர் நிச்சயம் இடைபடுவார். ஜெபசிந்தையோடு கூட இந்த நாள் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் எலும்புகளுக்கு அது பலனாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய சத்திய வார்த்தையை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் என் பரிசுத்த ஆவியானவர் நீர் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய பாடல் புத்தகத்திலே 24வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். குடும்பமாய் அமர்ந்து நீங்கள் உங்கள் பாடல் புத்தகத்தில் 24வது பாடலை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் பாட வேண்டுமாய் அடிய நண்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். பாடல் புத்தகத்தில் 24வது பாடல். போற்றி துதிப்போம் என் தெய்வ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடியலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயல் கொடியலையின் மத்தியில் கரங்களை தட்டி காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவன்னு மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனை
சொந்தமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு சேருவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு சேருவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நேயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனை கேட்கும் பிள்ளைகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளும்
நம் குடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிற நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டுமாய் அடிய நண்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வள்ளுவி அலைந்து போனோம். எங்களை இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடத்தும். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதர் கரள செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படி நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களை நடந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாய் நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று உங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். நீங்கள் தொடர்ந்து ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அடிய நண்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் வெகு வேகமாக நடந்து கொண்டு வருகிறது. வெகு விரைவிலே ஒரு மகிமையான ஒரு பேராலயத்தை தேவன் கட்டி எழுப்பத்தக்கதாக நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆலயத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகையினால நீங்கள் எல்லோரும் இணைந்து குடும்பமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கட்டுகிற புதிய ஆலயத்திற்காக ஜெபிக்கும்படியாக அடிய நண்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் இப்பொழுது இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்தில் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பாதுகாப்போடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடியேன் மிகுந்த தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த ஒரு வாரத்திலே மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரு மரண செய்திகள் எனக்கு வந்து கொண்டே இருந்தன. கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 8 எனக்கு தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆகினாலே இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்க முடியும். தேவன் ஒருவரே நமக்கு அரணாய் இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிகுந்த கவனத்தோடு கூட நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் வீட்டிற்கு கவனத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டுமாய் அடிய நண்பாக கேட்டுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் செபிக்கும்படியாக அடிய நண்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் நம்மை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. இப்பொழுது பாடல் புத்தகத்தில் 281வது பாடல் 281 பாடல் புத்தகத்தில் 281வது பாடலை நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து நேராக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். பாடல் புத்தகத்தில் 281வது
பாடலை நாம் எல்லோரும் தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர்கள் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர்கள் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தகப்பனே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
ஆராதிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்கள் எலும்புகளை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர் ராஜா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும், உம்முடைய சத்திய வசனத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு நாளும் காலமே எனக்கு தொலைபேசியில் துக்கமான செய்திகள் வருவதுண்டு. காலை 5:30 மணிக்கெல்லாம் தொலைபேசி வரும். இந்த போதகர் கொரோனாவினாலே அவர் நித்திரை அடைந்தார் என்று சொல்லி. கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 8 எனக்கு தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அதிலே நான் நேசிக்கிற 6 பேர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். கடந்த இரவு 11:30 மணிக்கு ஒரு செய்தி வந்தது, இந்த போதகர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி. என்னோடு கூட அவர்கள் படித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மரண செய்தியை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் அதிக வேதனை அடைந்தது. சொல்ல முடியாத துக்கத்தினாலே நான் உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது நீர் மனதுருகும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தரிசனம் பெரியது, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற அறுவடை பெரியது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த கொள்ளை நோயிலிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட நான் அதிக இருதயத்தின் வேதனையினாலே, சொல்ல முடியாத என்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தினாலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்த பொழுது
ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை தான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்ல முடியாத துக்கத்தினாலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நேசிக்கிறவர்கள் ஒவ்வொருவராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, இளம் வயதிலே அவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நான் வேதனையோடு கூட காணப்பட்ட பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுது, கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை தான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வந்தது. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிற வார்த்தை எனக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுத்தது. கர்த்தர் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து கொள்வார் என்கிற அந்த உறுதி எனக்கு கிடைத்தவுடன் என்னை அறியாமலே ஒரு பலன் எனக்குள்ளாக கடந்து வந்தது. இதையே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக அடியேன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விடாமல் நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை விடாமல் நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை விடாமல் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மை சுற்றிலும் அழுகைகள், நம்மை சுற்றிலும் மரணங்கள், நம்மை சுற்றிலும் பயங்கள், நம்மை சுற்றிலும் வேதனைகள் காணப்பட்டாலும் கர்த்தரை விடாமல் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு அரணாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை சுகத்தோடு பலத்தோடு கூட அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய இரத்த கோட்டையிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய சிறகுக்குள்ளாக நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன், ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த வேதாகமத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நான் தியானித்து கொண்டு இருந்த பொழுது, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். அநேக தேவதாசர்களை ஆண்டவர் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். ஆனால் இந்த நாளிலே முக்கியமான 3 தேவ பிள்ளைகளை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த 3 கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்கள். அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டதன் மூலமாக அவர்கள் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து நன்மையையும் பாதுகாப்பையும் அவர்கள் பெற்றார்கள் என்பதை இந்த நாளிலே தியானிக்கிற அதே நேரத்தில் நாம் எப்படி கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல இப்படியாக நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வேதாகமத்தை திறந்து நீங்கள் என்னோடு கூட நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால தயவு கூர்ந்து உங்கள் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடிகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
உம்மை விடேன் என்றான். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விடாமல் பற்றி கொண்ட யாக்கோபு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட யாக்கோபை இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் அவன் பிடித்து கொண்டதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி நீ மேற்கொண்டாயே என்றார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 29ஆம் வசனம் 2ஆம் பகுதிகளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கலாம். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். யாக்கோபு ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் அவன் பற்றி கொண்டபடியினாலே, கர்த்தரை விடாமல் அவன் பிடித்து கொண்டபடியினாலே அவன் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக யாக்கோபு இந்த இடத்துல கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டான். ஐயா, கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டான். அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம், அப்பேற்பட்ட ஒரு கர்த்தர் மீது இருக்கிற ஒரு பற்று நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும், நீர் ஒருவரே எனக்கு தஞ்சமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நான் உம்மை விடேன், நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும், நான் உம்மை விடேன், நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தை தெளித்தருளும், என்னை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் இந்த நாளிலே நோக்கி பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் தொடர்ந்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, யார் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், அதாவது என்னுடைய இருதயத்தை அதிகமாக தொட்ட ஒரு பகுதி, நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள், என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் நன்றாய் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசா விடாமல் எலியாவை பிடித்து கொள்ளுகிறான். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இரட்டத்தனையான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எலிசா விடாமல் எலியாவை பற்றி கொள்ளுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். 2ஆம் வசனத்தை நீங்கள் நன்றாய் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் பெத்தேல் மட்டும் போகட்டும் என்று சொல்லி. அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் உம்மை விடேன் என்று சொல்லி. 2வது 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் எரிகோ மட்டும் போகட்டும் என்று சொல்லி. அப்பொழுது சொல்லுகிறான் எலிசா, நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி.
மூன்றாவது சொல்லுகிறான், அதாவது நான் யோர்தான் மட்டும் போகட்டும் என்று சொல்லி, அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி. முதலாவது 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், எலியா சொல்லுகிறான், நான் பெத்தேல் மட்டும் போகட்டும் என்று சொல்லி, அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை போக விடேன், நீர் எனக்கு வரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 4ஆம் வசனத்தில் மீண்டும் எலியா சொல்லுகிறான், நான் எரிகோ மட்டும் போகட்டும் என்று சொல்லி, அந்த இடத்துல எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி. 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் யோர்தான் மட்டும் போகட்டும் என்று சொல்லி. அந்த இடத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எலிசா சொல்லுகிறான், இல்லை இல்லை, நான் உம்மை போக விடுவதில்லை, எனக்கு வரங்கள் வேண்டும் என்று சொல்லி அவன் உறுதியாய் அந்த இடத்துல நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 12ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எலிசா போராடி அவன் இரட்டத்தனையான வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவன் போராடி இரட்டத்தனையான வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இடைவிடாமல் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஐயா. கர்த்தருடைய சமூகத்தையே பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு தஞ்சமாக இருக்கிறீர், நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். ஆண்டவரே, பயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், ஆண்டவரே அப்பா, அக்கிரமங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், ஓலைகள் எழும்புகிற இந்த உலகத்தில், ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாம் விடாமல் நாம் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மை அறியாமலே தேவனுடைய பலன் நம்மை நிறைக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்மை அறியாமலே தேவனுடைய இரத்தம் நம்மை கழுவுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களை அறியாமலே தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களை அறியாமலே தேவனுடைய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் காணப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஒருவேளை பயத்தோடு கூட, ஒருவேளை கலக்கத்தோடு கூட, ஒருவேளை நீங்கள் அதிக மரண திகிலோடு கூட காணப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுக்கு வெளிப்படுகிறதையும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக உங்களை பலப்படுத்துகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். எப்பொழுது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டான். இந்த இடத்துல எலிசா தன்னுடைய வரங்களுக்காக எலியாவை அவன் உறுதியாய் பிடித்தது போல ஆண்டவரை நீங்கள் உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரை உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுமை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் செபித்ததினாலே, ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியினாலே பொன் சிலையை வணங்க வேண்டும் என்று ஆணை இருந்தது. ஆனால் அவர்கள் வணங்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை துதித்தபடியினாலே அக்கினியிலே போடப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை விடாதபடிக்கு, நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்வோம், அக்கினியிலே எங்களை போட்டாலும் சரி, நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி, ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி, அவர்கள் அதிக ஒரு நம்பிக்கை, அதிக ஒரு விசுவாசம் என் ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்தபடியினாலே அவர்களை அக்கினியிலே போட்ட போது 3 பேராய் காணப்பட்டார்கள். 4வது ஒருவராய் என் தேவன் அவர்களோடு கூட காணப்பட்டார். தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார் ஐயா. ஒருவேளை நம்மை சுற்றிலும் அக்கினியின் சூழ்நிலைகள் காணப்படலாம், ஒருவேளை நம்மை சுற்றிலும் ஒரு நெருப்பின் சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, தைரியத்தோடு கூட நான் ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறபடியினால, கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால, கர்த்தரை சார்ந்திருக்கிறபடியினால, கர்த்தரை நான் விசுவாசித்திருக்கிறபடியினால, இந்த கொள்ளை நோய் என்னை அணுகாது, இந்த கொரோனா வைரஸ் என்னை அணுகாது. தேவன் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை அவருடைய இரத்தத்துக்குள்ளாக வைத்து என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த அதிக நம்பிக்கை
நம்பிக்கையோடு கூட நீ ஆண்டவரை விடாமல் நீ பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலே போட்டார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். அக்கினிக்குள்ளாக காணப்பட்டார்கள். அக்கினியிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் நெருப்பிலே எரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றி கொள்ளவில்லை. அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு நெருப்பினுடைய காயங்கள் காணப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். தேவன் அவர்களை பாதுகாத்தார். தேவன் அவர்களை பாதுகாத்தார். கொள்ளை நோய்கள் நிறைந்த இந்த பகுதிகளில், இந்த டெல்லி பட்டணத்தில் நாம் காணப்பட்டாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளாக இருந்து அவர்கள் வெந்து போகாமல் காணப்பட்டார்களோ, அதே போல நம்மை தேவன் இந்த கொரோனா காலங்களில் நம்ம சுற்றி கொள்ளை நோய்கள் காணப்பட்டாலும் தேவன் நம்மை பலத்தோடு கூட வைத்து அவர் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். சுகத்தோடு வைத்து நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து நீ நினைத்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி நீ நினைத்து பயந்து கொண்டு இருக்கலாம். எதை குறித்தும் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை மாத்திர நீ பிடித்துக்கொள். கர்த்தரை மாத்திர இடைவிடாமல் நீ அவரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். என்னோடு கூட நீங்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாபேஸ் நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு முன்பதாக நின்று கொண்டு யாபேஸ் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை என் தேவன் அருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. குடும்பமாய் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேஸ் என்று சொன்னால் கசப்பு என்று பொருள். கசப்பு நிறைந்த தன்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே இந்த வேதனை நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி யாபேஸ் கேட்கிறான். நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு முன்பதாக பயத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட, அதிக வேதனையோடு கூட அவன் நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து தேவனை நோக்கி கேட்கிறான். தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை நீர் பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று கேட்டான். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பர்வதத்தை நோக்கி பார்த்து கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கரத்தை நம்முடைய சிரசின் மீது வைத்துக் கொள்வோமா? உங்கள் கரத்தை உங்கள் சிரசின் மீது வைத்து கொண்டு சொல்லுங்க, உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி, உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கரத்தை உங்கள் சிரசின் மீது வைத்து செபியுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். என் வேதம் சொல்லுகிறது, என் வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி உங்கள் கரத்தை உங்கள் சிரசின் மீது வைத்து செபியுங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் கரத்தை உங்கள் சிரசின் மீது நீங்கள் வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். என் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் ஐயா. உங்கள் கரத்தை உங்கள் சிரசின் மீது வைக்கும் பொழுது தேவனுடைய கரம் உங்களுடைய கரத்தோடு கூட இணைகிறது நீங்கள் உணர்வீர்கள்.
அபிஷேகத்தின் கரம் உங்கள் சிரசின் மீது இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஐயா. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட காயமுள்ள தழும்புள்ள இரத்தம் சிந்துகிற அந்த கரத்தை உங்கள் சிரசின் மீது காண்பீர்கள். தீங்கு உன்னை அணுகாது, பயம் உன்னை அணுகாது, கொள்ளை நோய்கள் உன்னை அணுகாது. தைரியத்தோடு கூட காணப்படு, பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாத விசுவாசியே. ஏசாயா 41:10 தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி. எதை குறித்து நீ திகைத்து கொண்டிருக்கிறாய்? எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறாயோ? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கலங்குகிறாயோ? வயது சென்று விட்டது, என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ? அடுத்த மாதம் எப்படி நான் நடத்துவேன், கரத்தில் போதுமான பணம் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயோ? நாளை தினத்தில் நான் என்ன உண்பேன் என்று தெரியலையா, அவ்வளவு வறுமை எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நீ வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாயோ? என் தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் என் தேவன் துருத்தியில் வைத்திருக்கிறார். கலங்காதே, கலங்காதே திருச்சபையே. கடந்த ஒரு வாரத்திலே மாத்திரம் நான் அதிகமாய் நேசிக்கிற 6 கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுது 5:50க்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் தொலைபேசி வரும், தம்பி இந்த ஊழியர் மரித்து விட்டார் என்று சொல்லி. வேதனை என்னுடைய தொண்டையை அடைக்கிற அளவிற்கு நான் வேதனைப்பட்டேன். வேதனையினுடைய உச்சம், என்னால் ஆகாரம் உண்ண முடியாத அளவிற்கு வேதனை என்னுடைய தொண்டை அடைத்தது. ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தரிசனம் பெரியது. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆத்மா அறுவடை பெரியது. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஊழியம் பெரியது. நினைத்தருளும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். மனதுருகும் அப்பா, மனதுருகும். நினிவே பட்டணத்தார் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது, சாம்பலிலே அமர்ந்துமை நோக்கி பார்த்த பொழுது நீர் மனதுருகினீரே, மனதுருகம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை புறத்தை நான் நோக்கி பார்த்த பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை வைத்தார். ஏசாயா 26:3 நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஐயா, எதை குறித்தும் நீ கலங்காதே, எதை குறித்தும் நீ கலங்காதே. தைரியத்தோடு கூட இரு, பூரண சமாதானத்தோடு கூட கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். இம்மட்டும் உன்னை நடத்தி வந்தவர், இம்மட்டும் உனக்கு பலனை கொடுத்தவர், இம்மட்டும் உன்னை காத்து உன்னை போஷித்து உன்னை வழிநடத்தி வந்தவர் இனியும் உன்னை நடத்துவார், இனியும் உன்னை நடத்துவார், இனியும் உன்னை நடத்துவார். எத்தனையோ துன்பத்தின் நேரத்தில் உன்னை நடத்தி இருக்கிறார், எத்தனையோ சோதனையின் பாதைகளில் உன்னை நடத்தி இருக்கிறார், எத்தனையோ வேதனையின் பாதைகளில் உன்னை நடத்தி இருக்கிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே திருச்சபையே. இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களோ பெரியோர்களோ
வயதானவர்களோ சிறியோர்களோ சோர்ந்து போகாதிருங்கள். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். அவர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 26:3 நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 26:3 நாம் திருப்பிக் கொள்வோம். திருப்பிக் கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து உரத்த சத்தத்தோடு கூட இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவேளை நாம் வெவ்வேறு இடத்திலே உட்கார்ந்து குடும்பமாய் தனிநபராய் இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டிருந்தாலும் நமக்கு தேவன் ஒருவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய சத்தத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்தை திறந்து கொள்வோம். ஏசாயா 26:3 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார். சேர்ந்து மீண்டும் வாசிப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த கடைசி பகுதியிலே நம்முடைய பெயரை போட்டு நாம் வாசிப்போமா? இந்த கடைசி பகுதிகளில் நம்முடைய பெயரை போட்டு நம்ம வாசிப்போமா? நம்ம பெயரை சொல்லி நாம் வாசிப்போமா? நீர் அவனை என்று சொல்லுகிற இடத்துல உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் வாசிப்பீர்களா? நீர் எட்வின் ஜான் வெஸ்லி ஆகிய என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீங்கள் உங்கள் பெயர்களை போட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் பெயர்களை சொல்லி ஒரு வீர விசுவாச அறிக்கை இந்த நாளிலே செய்யுங்கள். வீர விசுவாச அறிக்கை இந்த நாளிலே செய்யுங்கள். நீர் என்னை எட்வின் ஜான் வெஸ்லி ஆகிய என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவன் உங்களை காத்துக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். தேவன் உங்களை காத்துக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். சோர்ந்து போகாதே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் காத்து கொண்டு வந்தீர். இனியும் நீர் காத்து உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக நீர் வைத்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 271வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தும்படியாக அடியேன் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வர இருக்கிற நாட்களிலே அநேகர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதின் பிரகாரமாக காணிக்கை செலுத்துகிற முறையை சற்று எளிதாக்கி கூகுள் பே, ஃபோன்பேயில் நாங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தத்தக்கதாக அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலும் பேங்க் மேனேஜரோடு கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். வருகிற வாரத்திலே அதற்கான QR கோட் மற்றும் அதற்கான நம்பர்களை நமக்கு கொடுப்பார்கள். அதற்கு பின்பதாக நீங்கள்
ரொம்ப எளிதான முறையில் கூகுள் பே, ஃபோன்பேயில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும் பொழுது அது நேராக அது திருச்சபையினுடைய வங்கி கணக்கிற்கு அது சென்று விடும். ஆகினாலே நீங்கள் இந்த ஒரு வாரம் மாத்திரம் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக செலுத்தும்படியாக அடியேன் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது நாம் பாடல் புத்தகத்தில் 271வது பாடல் இருக்கிற இடத்துல உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடும் பொழுது உங்கள் காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தும்படியாக அடியேன் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. பாடுவோமா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கல்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கல்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிந்தனால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமின்றி நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமின்றி நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திர
துதிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு இந்த இறுதி ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடைய நண்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் இந்த இறுதி ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடைய நண்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு ஆழமாய் பேசின உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு ஆசீர்வாதத்திற்காக பற்றி கொண்டான். ஆண்டவரே, யாபேஸ் நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு முன்பதாக உம்மை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவரே நீர் யாபேஸை ஆசீர்வதித்தீர். அதே தேவன் தாமே இன்றைக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க முடியும். நீர் பாதுகாத்தால் தான் நாங்கள் பாதுகாப்போடு கூட இருக்க முடியும். ஆண்டவரே, ஒரு விஷயம் நீர் மனதுருகும் மனமிறங்கும் தகப்பனே, மனமிறங்கும் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர், வாலிபர், ஆண்டவரே, ஆண்கள், பெண்கள், ஆண்டவரே, முதியோர் எல்லோரையுமே தேவன் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக ஆண்டவரே, எங்கு திரும்பினாலும் மரண ஓலைகள் ஆண்டவரே, மரண சத்தங்கள் ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய சொந்தங்களை, தன்னுடைய உறவுகளை இழந்து வாடுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் பா, நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவின் ஆண்டவரே கொடிய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் இருந்து கொரோனா வைரஸை என் தேவன் நீர் முற்றிலும் நீர் அழித்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் சிந்தின ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கிற இரத்தத்தை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் மீது பூசுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது நாங்கள் பூசுகிறோம். ஆண்டவரே, சுகத்தை கட்டளிடும். வைரஸை என் தேவனீர் அழித்து போடும். கொரோனா வைரஸை என் தேவனீர் அழித்து போடும். ஆண்டவரே, ஆண்டவரே, பயத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட, திகிலோடு கூட எதிர்காலத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா, அடுத்து எப்படி குடும்பத்தை நடத்துவேன் என்று சொல்லி அப்பா பயத்தோடு கூட காணப்படுகிற பிள்ளைகளை அப்பா நீர் நினைத்தருளும். நீ நினைத்தருளும் ராஜா. உடைய தைரியத்தின் ஆவினாலே நீ நிறைத்தருளும். உடைய வசனத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிறைத்தருளும். ஆண்டவரே, உடைய வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளை என் தேவ ஆவியானவர் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய வசனம் எங்களுடைய எலும்புகளுக்கு அது பலனாய் காணப்படுகிறபடியினாலே உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களிலும் என் தேவனுடைய ஆண்டவரே அப்பா கரம் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களினுடைய ஆண்டவரே வாசல்களிலும் என் இயேசுவினுடைய இரத்தம் தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மீது உடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. நிலையில்லாத இந்த உலகத்தில், நோய்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், எங்களை சுற்றிலும் ஆண்டவரே மரண ஓலைகள் எழுந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் நீர் ஒருவரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். உம்மையே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
உம்மையே நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பாதுகாப்பு நீராய் இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபையினுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருச்சபையினுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கொட்டைக்குள்ளாக வைத்து நடத்தும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொல்லி சங்கீதம் 91:10 வாசிக்கிறது போல வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மீது உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். சமாதானத்தோடு கூட தன்னுடைய பணிகளை செய்ய என் தெய்வம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே என்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தெய்வ பாதுகாப்பு, ஆசீர்வாதம், வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கிற த்ரீக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே தேவன் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் காணப்படுவோம்.